الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 10வது தராவி முடித்துவிட்டு நாம் பள்ளியில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த தராவி ஓதப்பட்ட ஜுஸூல கிட்டத்தட்ட பல முக்கியமான சில சூறாக்கள் இந்த தொழிலுக்கு ஓதப்பட்டது. அல்லது முக்கியமான சூறா சொன்னா சூரா கஹஃப். இன்னைக்கு ஓதப்பட்ட கடைசி ரக்காத்துல ஓதப்பட்டது சூரா கஹஃப் தான். கஹஃப் சூரா என்பது மிகவும் முக்கியமான சூறாவாக, குறிப்பாக கஹஃப் சூரா பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. வெள்ளிக்கிழமை டைமில் கஹஃப் சூரா ஓதுவது என்பது சுன்னத். எந்த அளவுக்கு சொன்னா, யாரோ ஒருத்தர் வெள்ளிக்கிழமை டைமில் சூரா கஹஃப் ஓதுவாங்களோ அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு எப்படி சொன்னா அதுக்கு அவருக்கு ஒரு ஒளியாக நூறாக இருக்குமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த வரிசையில சூரா கஹஃப் ஓதப்பட்டது. இந்த சூரா கஹஃப்ல பல முக்கியமான பல தகவல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது என்ன தகவல் சொன்னா, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி சொன்னா, அதுக்குள்ள பெரிய பெரிய அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் கேள்வி கேட்பாங்களாம். குறிப்பாக யூதர்கள், கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் எப்படி சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நபி என்பது சோதித்து பார்ப்பதற்கு அப்படின்னு சில கேள்வி கேட்பாங்க. அந்த வரிசையில அன்னைக்குள்ள மதீனாவில் வாழ்ந்த சில யூதர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கறாங்க. நான் முதல்ல 3 கேள்வி கேட்போம். அந்த 3 கேள்வி எப்படி சொன்னா, அது ஒரு நபி அல்லாம யாரும் பதில் சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும், நான் நீங்க அது பதில் சொல்லிட்டு சொன்னா நான் நபி ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டு செய்யறாங்க. அந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கேள்வி கேட்கறாங்க. அது என்ன கேள்வி சொன்னா, முதல் விஷயமாக சொல்றாங்க, அதாவது முந்தைய காலம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி காலம் 300 ஆண்டுகள்ல ஒரு காலத்துல ஒரு சில வாலிபர்கள் இருந்தாங்க. அந்த வாலிபர்கள் அவங்க சொன்னா அந்த மக்கள் நல்லவங்களா இருந்தாங்க. அந்த மக்களுடைய பெயர் என்ன, அவங்க சம்பவம் என்ன கேட்கறாங்க. அதாவது அந்த மக்களை பற்றி ஒரு சில வாலிபர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்க ஈமான் பாதுகாத்து கொடுப்பதற்காக வேண்டி அவங்க ஒரு இடத்துல மரியாதை வாழ்ந்தாங்க. அந்த வாலிபர்களுடைய சம்பவம் என்ன சொல்லி கேட்கறாங்க. 2வது கேள்வி கேட்கறாங்க, அதாவது ரூஹு பத்தி கேட்கறாங்க. ரூஹுன்னா ஆன்மா, உயிர் இருக்கு இல்லையா, உயிரை பத்தி கேட்கறாங்க. உயிருடைய தன்மை என்ன என்று கேட்கறாங்க 2வது கேள்வி. 3வது கேள்வி கேட்கறாங்க, துல்கர்னைன் நர்சர் இருக்காங்க இல்லையா, துல்கர்னைன் நர்சர் சொன்னா அந்த காலத்துல சாலிஹான மன்னர். சாலிஹான மன்னர் பத்தி என்ன சொன்னா அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பத்தி கேட்கறாங்க. 3 கேள்வி கேட்கறாங்க. கேட்கும்போது நர்சர் சொல்றாங்க, இவங்க நாளைக்கு வாங்க சொல்றாங்க அப்படின்றாங்க. நாளைக்கு வாங்க சொல்லும்போது என்ன சொன்னா, அவங்க சில கல்பங்கள் என்ன சொன்னா, அல்லாஹ் தஆலா வஹி அறிவிப்பா, நாம என்ன செய்யலாம், நாம மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்ற ஒரு எண்ணத்துல சொல்ல செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லல, நம்ம பொதுவாக இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோமா இல்லையா, இப்ப இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்ல நாளைக்கு வாங்க சொன்னவர்களே அவங்க செய்யறாங்க, நாளைக்கு வந்தாலும் வராங்க. ஆனா என்ன செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்த மாதிரி அல்லாஹ் கிட்ட செய்தி வரல. உடனே திருப்பி வராங்க, திருப்பி சொல்றாங்க, திருப்பி நாளைக்கு வாங்க. இவ்வாறாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா பல நாட்கள், குறிப்பாக சொல்றாங்க 40 நாள் என்று சொல்றாங்க கணக்குல. சில தஃசீர்ல பார்க்கும் பொழுது 40 நாள் என்ன செய்தி அல்லாஹ் கிட்ட வஹி வரல. இப்ப என்ன ஒரு கேஸ் ஆகி போச்சு சொன்னா, யூதர்கள் மத்தியில என்ன முகமது கரெக்டா பதில் சொல்லுவாரு, இப்ப 40 நாள் சொல்லவே இல்லையே, அவர் ஒருவேளை அது சொல்றது பொய்யாக இருக்குமோ என்ன செய்யறாங்க. யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தின் மீது ஒரு சொல்றாங்க, ஒரு சந்தேகம் கொண்டு அளவுக்கு அந்த வார்த்தை பரவி வச்ச அந்த நேரத்துல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு வருத்தப்பட்டு இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 3 கேள்விக்கான பதில் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல வருது. அது முன்பு அல்லாஹ் என்ன சொன்னா, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபஅயிலுன் தாலிக கதா. நபியே, நீங்க எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு செயலை செய்வதாக சொன்னாலும் நிச்சயமா நான் நாளைக்கு செய்யணும்னு சொல்லாதீங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க. என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் சொல்றதுக்கு தான் அல்லாஹ் தஆலா கட்டளை இடுறான். ஏன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டாங்க என்பதுக்கு அர்த்தம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனாலும் நபியின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். என்ன பாடம் சொன்னா, ஒரு செயலை செய்யறோம், அந்த செயலை செய்யும்போது எப்படி சொன்னா அவங்க செய்யறாங்க, நம்ம சொல்றோமா இல்லையா, நாளைக்கு செய்யற இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நம்ம ஒரு காரியத்தை சொல்லிட்டு சொன்னா அது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. இது அல்லாஹ் என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு கொடுக்குறான். அது கொடுத்தது அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த 3 செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுருக்கமா சொல்றேன், என்ன விரிவான விஷயம் அது. இது குர்ஆன் பார்த்து சொன்னா சம்பவத்தை பல மணி நேரம் பேசணும், அது சுருக்கமா சொல்றேன். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் சொன்னா, கஹஃப் வாசிப்பு நல்லா சொல்றான். கஹஃப் குகையில தனியா சில வாலிபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி 350 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்றுக்கொண்ட சில மக்கள் எப்படி இருந்தாங்க சொன்னா, அந்த குறிப்பிட்ட 7ன்றாங்க, 8ன்றாங்க, 9ன்றாங்க, இது மாதிரி செய்றாங்க. இந்த வாலிபர் வந்து எப்படி சொன்னா, அவங்க என்ன செய்றாங்க, அவங்க வந்து அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க சொன்னா, நாட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் செய்றாங்க, தங்கிடுறாங்க, ஒரு குகையில தங்கிடுறாங்க. ஏன்னா அந்த நாட்டுல வந்து ஒரு கொடுங்கோலான அரசன் வந்து ஆட்சி புரிந்து இருந்தான். அவங்களால ஈமானை வாழ முடியல. அப்படியே சரி ஈமானை பாதுகாத்து கொண்டு தன் நாட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க, அந்த வாலிபர் போயிடுறாங்க. அப்ப அந்த நேரத்துல தான் அல்லாஹ் நசன் கிட்டத்தட்ட வந்து 300 ஆண்டுகள் அல்லாஹ் நசன் அந்த கோயில வந்து அவங்கள தூங்க வச்சுட்டாங்க. நல்ல குணம் சொல்லி காட்டுறான். 300 ஆண்டுகள் தூங்க வச்சு அதுக்கப்புறம் ஆனா அவங்க என்ன சொன்னா 300 ஆண்டு தூங்கிதான் அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொன்னா ஒரு 6 நாள் தூங்கி இருக்கும், இல்ல 1 நாள் தூங்கி இருக்கும் செய்றாங்க. அவங்க வந்து கருத்து அளவுக்கு அவங்க இருந்தாங்க. இப்ப வந்து இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இரண்டாவதாக யார் சொன்னா ரூஹ் பத்தி கேட்கும் பொழுது, இந்த ரூஹ் பத்தி அல்லாஹ் சொல்றான், நபி ரூஹ் பத்தி உங்களுக்கு கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்க ரூஹ் என்பது மின் அம்ரி ரப்பி, என் ரப்பனுடைய அதுல என் ரப்பனுடைய கட்டளை உள்ளது, அல்லாஹ்வுடைய கட்டளை. ரூஹ் பத்தி யாரும் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஒரு உயிர் இருக்கு இல்லையா, இந்த உயிர் வந்து எப்படி போகுது எப்படி வருது என்பது நம்ம பார்க்கணும், தவிர ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்ப என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அது இவங்களுக்குலாம் அந்த அறிவு கிடையாது. ஏன்னு சொன்னா அம்ரி ரப்பி, என் ரப்பனுடைய கட்டுப்பாட்டு விழுந்து அல்லாஹ் சொல்ல இது ரப்பிக்கான வழக்கமான சொல்லவே இல்லை, ரூஹுக்கு அல்லாஹ் சொல்லல. மூணாவது அல்லாஹ் சிலாந்த ரூஹுக்கு அரசனுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் என்ன செய்றாரு, ஒரு காலத்துல வாழ்ந்தாரு, நல்ல மனிதர் தான். அவர் என்ன செய்யறாரு சொன்னா, ஒரு நாட்டை விட்டு நாட்டுக்கு வந்து பயணம் செல்லும் பொழுது இடையில வந்து என்ன செய்றாங்க, அஜூஜ் மாஜூஜ் இந்த கூட்டத்தில் என்ன செய்றாரு, கருத்து விரித்து வைக்கப்படுறதாக அல்லாஹ் தஆலா இந்த சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வரிசையில பார்க்கும் பொழுது மிக முக்கியமான விஷயமாக குர்ஆன்ல இந்த சூறால வந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு காரியம் செய்யறோம் சொன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லக்கூடாது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் சொல்லாம ஒரு காரியம் சொல்லிட்டுன்னு சொன்னா அதுல வந்து அல்லாஹ் உதவி கிடைக்காது. ஏன் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவங்க வந்து அல்லாஹ் தஆலா மறக்கல, அல்லாஹ் தஆலா வந்து உதவி செய்வான் நியத்ததான் இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொன்னாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா, கடைசியில பாத்தீங்க பொழுது பல நாட்களுக்கு வஹி தள்ளி போய் அல்லாஹ் கிட்ட பதில் வராம என்னாச்சு, அல்லாஹ் தஆலா காக்க வச்சுட்டான். அதிகாத நன்மை சொல்லணும், நம்மளாம் வந்து எந்த மொழி நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். ஆக மரதும் கூட எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, என்ன செய்யணும், நல்ல விஷயத்துக்கு சொல்லி செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்வது வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அறிவன் நாம் கேட்ட இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து மேலும் நன்மையாக தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா وصيامنا وقيامنا بركوعنا وسجودنا وتلاوتنا وسائر أعمالنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلي على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.